ஹாய் ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த உலகத்தில் பல விசித்திரமான உயிரினங்கள் இருக்குது. ஒரு சில உயிரினங்களை நம்ம பார்க்கும்போது இப்படித்தானோ அப்படின்னு நினச்சிப்போம். ஆனால் அது அப்படி இருக்காது. இன்னும் ஒரு சில உயிரினங்களை பற்றி நம்ம கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஆச்சரியப்படக்கூடிய சில உயிரினங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு கொரியன் ஸ்பேரோ. நம்பர் 1 ஹீனா அப்படிங்கிற இந்த கழுது புலிகளை பார்த்திங்கன்னா பொதுவாகவே விலங்குகளில் 2 வகையாக பிரிப்பாங்க. ஒன்று பூனை வகை, ஒன்று நாய் வகை. இப்போ பூனை வகை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூனை, சிங்கம், புலி, சிறுத்தை இதையெல்லாம் பார்க்கும் போது ஒரே மாதிரி இருக்கும். ஸோ வந்து இதெல்லாம் கேட் ஃபேமிலி. அதே மாதிரி டாக் ஃபேமிலியை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாய், நரி, இந்த ஓனா இதெல்லாம் பார்க்கும்போது நாய் மாதிரியே இருக்கனால ஸோ இதெல்லாம் வந்து டாக் ஃபேமிலி அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுவோம். அந்த வகையில் இத்தனை நாளாக நம்ம நினச்சிக்கிட்டு இருக்க இந்த கழுது புலிகள் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு நாய் மாதிரியே இருந்தாலும் இது நாய் வகையை சேர்ந்தது கிடையாது. இது முழுக்க பூனை வகையை சேர்ந்தது. அதாவது சிங்கம், புலி, சிறுத்தை, பூனை இந்த வகைகளை சேர்ந்தது தான் இது. ஸோ இதை சொல்லும் போது நம்பவே முடியலை என்னாலையும் தான். நீங்களும் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்பர் 2 பாலைவன கிராஸ்லேண்ட் வெப்டைல் பள்ளிகள். இந்த பாலைவன பள்ளிகளானது எல்லாமே பிறக்கும் போதே பெண் பள்ளிகளாக தான் பிறக்கும், வளரும் போது பெண் பள்ளிகளாக தான் வளரும். அப்புறம் எப்படி முட்டையிட்டு குஞ்சு பிரிக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த பள்ளிகள் ஒரு குறிப்பிட்ட பருவ வயசு அடைஞ்சான தானே கருவுட்டுரும். அதுக்கப்புறம் தானே முட்டையிட்டு அந்த குஞ்சு பிரித்து அந்த குஞ்சுகள் பெண் பள்ளிகளாக வளரும். இப்படியே சுழற்சி முறையில் வந்துக்கிட்டு இருக்கும். இந்த பள்ளிகளில் ஆணே இல்லை அப்படிங்கிறது ஒரு இறைவனோட படைப்பில் இதுவும் ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தபடியாக நம்பர் 3 நார்தர்ன் கார்டினல்ஸ். இந்த நார்தர்ன் கார்டினல்ஸ் அப்படிங்கிற பறவை ஒரு வகை மைனா கூட்டத்தை சேர்ந்தது. இந்த பறவை இனத்தில் பார்த்திங்கன்னா பாதி ஆண் மற்றும் பாதி பெண் இருக்கும் பறவையும் இருக்குது. அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ மனுஷங்களை பார்த்தீங்கன்னா ஆண், பெண், அப்புறம் 3ஆவதாக ஒரு பாலினம் இருக்குது இல்லையா, திருநங்கை, திருநம்பிகள் அப்படி சொல்லுவோம் இல்லையா, இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி இந்த பறவையிலையும் பார்த்திங்கன்னா இயல்பாகவே ஆண் பறவை பார்த்திங்கன்னா சிவப்பு கலராகவும், பெண் பறவைகள் பார்த்திங்கன்னா வெள்ளை கலராகவும் இருக்கும். ஆனால் இந்த பாதி ஆண் அப்புறம் பாதி பெண்ணாக இருக்க பறவை பார்த்திங்கன்னா பாதி சிகப்பாகவும் பாதி வெள்ளை கலராகவும் இருக்கும். ஸோ இந்த பறவையும் பார்க்கும்போது ஆச்சரியமாக தான் இருக்குது. நம்பர் 4 கிளவுன் ஃபிஷ். இந்த கிளவுன் ஃபிஷ் பார்த்திங்கன்னா தமிழில் நம்ம நாட்டு மீனவர்கள்லாம் பார்த்திங்கன்னா தாமரை கத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் இந்த மீன்லாம் இப்போ வளர்த்துருப்பாங்க. நம்ம ஃபைண்டிங் நிமோ படத்துலலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ஃபிஷ்ஷை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஃபிஷ்ஷில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது கடலில் வளர்ந்தாலும் சரி, நம்ம வீட்டில் வாங்கி வளர்த்தாலும் சரி, இப்போ 2 பறவை மீன் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் 2மே ஆணாக இருக்குது அல்லது 2மே பெண்ணாக இருக்குது அப்படின்னா, அந்த இனப்பெருக்க காலத்தில் ஒரு பருவ வயசு வந்தோடனே அதில் ஒன்று பெண்ணாக மாறிக்கணும், இல்லைனா 2மே பெண்ணாக இருக்குன்னா ஒன்று ஆணாக மாறிக்கணும். இதை கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குல்ல. இதே மாதிரி இந்த 90 கிட்ஸ் பயல்வெளிகளுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிதுன்னா 2 பயல்வெளியில் ஏதோ ஒருத்தன் பெண்ணாக மாதிரி கல்யாணம் பண்ணி காலகாலத்தில் கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டிகளை பற்றிக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆஃபர் மனுஷ பயல்வெளிக்கு இல்லாமல் போயிடுச்சு. நம்பர் 5 வெட்டுக்கிளி. இந்த வெட்டுக்கிளி பூச்சிகள் பார்த்திங்கன்னா பொதுவாகவே எல்லா பூச்சிகளாக இருக்கட்டும், பறவைகளாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே காதுங்கிறது அந்த தலைப்பகுதியில் தான் இருக்கும். ஆனால் இந்த வெட்டுக்கிளிக்கு மட்டும் வயிற்று பகுதியில் தான் இருக்குமா காது. ஸோ இதுவும் ஒரு ஆச்சரியத்தரமான விஷயமாக தான் இருக்குது. நம்பர் 6 கடல் சிற்பிகள். இந்த கடல் சிற்பிகள் பார்த்திங்கன்னா பொதுவாக சங்குமாக இருக்கும், உள்ள கறி மாதிரி இருக்கும். இது எல்லாருமே பார்த்துருப்பீங்க, எல்லாருமே சாப்பிடவும் செஞ்சுருப்பீங்க, நிறைய பேர் சாப்பிடவும் செய்கிறாங்க. ஸோ இந்த கடல் சிற்பில் என்ன ஒரு ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு வாய்ப்பகுதி அந்த மூடுது இல்லையா, அந்த மூடுற வாய்ப்பகுதியில் பார்த்திங்கன்னா சுமார் 200 கண்களுக்கு மேலே இருக்குமா. அதாவது ஃபுல்லாகவே அந்த லைன் சுற்றி ஃபுல்லாகவே கண்கள் இருக்குமா. அவ்வளோ கண்கள். நம்ம இதை நினச்சிக்கிட்டு இருக்கோம் இத்தனை நாளாக இதுக்கு வந்து கண் கிடையாது, வெறும் வாய் மட்டும்தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதை சுற்றி இருக்கிற எல்லாமே அந்த சின்ன சின்ன டாட் இருக்கு இல்லையா, அது எல்லாமே கண்கள் அதுக்கு. ஸோ 200 கண்களை கொண்டது தான் இந்த கடல் சிற்பி. நம்பர் 7 ரக்கூன். இந்த ரக்கூன் பார்த்திங்கன்னா ஒரு வகையான கீரை வகையை சேர்ந்தது. இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ மனுஷங்களில் பார்த்திங்கன்னா சில கண் தெரியாதவங்க இருப்பாங்க. அவங்க பார்த்திங்கன்னா ஒரு 20 ரூபா தாளையும் ஒரு 500 ரூபா தாளையும் கொடுத்து எது 20 ரூபா தாள் எது 500 ரூபா தாள்னு கேட்டால் அதை அப்படியே தடவி பார்த்தே சொல்லிடுவாங்க. அது மாதிரி சில பேர் மனுஷங்களை இப்படி தடவி இவன் குமார், இவன் சேகர் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரியான பவர் இந்த ரக்கூன் அப்படிங்கிற இப்போ விலங்குகளுக்கு பார்த்திங்கன்னா இயற்கையாகவே இருக்குதுன்னு சொல்லப்படுது. ஸோ இது பெரும்பாலும் முகர்ந்து பார்த்து கண்டுபிடிக்கிறத தொட்டு பார்த்து தான் கண்டுபிடிச்சி தன்னோட உணவை தேடி உண்குதுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்பர் 8 மோல் எலிகள். இந்த மோல் அப்படின்னு அழைக்கப்படுற இந்த எலிகள் பார்த்திங்கன்னா இப்போ இதோட ஆச்சரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ராணி தேனியை வச்சு தான் மற்ற வேலைக்கார தேனியாக இருக்கட்டும், மற்ற தேனிகளாக இருக்கட்டும் இனப்பெருக்கம் செஞ்சு தன்னோட இனத்தை வந்து பெருக்கும். ஸோ அந்த மாதிரியே இந்த மோல் எலிகளும் அப்படி தான். ஒரே ஒரு ராணியோட எலியோட மட்டும்தான் மற்ற ஆண் எலிகள் சேர்ந்து இனப்பெருக்கம் செஞ்சு தன்னோட இனத்தை பெருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இதுவும் ஆச்சரியமான விஷயம் தான். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோவில் எந்த விலங்கு உங்களை ஆச்சரியப்படுத்துன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க. கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல வீடியோவோட சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சேகப்துல்லா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பர்களே.